அடுத்து என்னன்னு கேட்டா, இன்னும் சில ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் என்று கேட்டா, அது சுத்தி வளைச்சுக்கிட்டு இது ஆதாரமா காட்டலாம். என்ன ஹதீஸ் என்று சொன்னா, ஐயாமு தஷ்ரீகி, தஷ்ரீக்குடைய நாட்கள், அதாவது 11, 12, 13 நாட்கள், ஐயாமு அக்லின் ஒரு சுர்பின், அது உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள், நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தம். அதாவது அந்த ஐயாமு தஷ்ரீக் என்பது உண்பதற்கும் பருகுவதற்கும் உள்ள நாட்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குது. அப்போ உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள்னா என்ன? அந்த நாளில் வந்து நோன்பு வைக்கக்கூடாதுன்னு அர்த்தம். உண்பதற்குன்னு உள்ள நாள் நல்லா ஒதுக்கிட்டான்னு சொன்னால், அந்த நாளில் நான் நோன்பு வைப்பேன்னு சொன்னால் அது வந்து அது மீறுவதாகும். அப்போ நோன்பு வைக்கக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க, ஐயாமு தஷ்ரீக்கு ஐயாமு அக்லின் ஒரு சுர்பின், இந்த கருத்துப்பட முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸில் வந்து உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள்னு வந்துருச்சுல, உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள் என்று சொன்னால் அன்னைக்கு நம்ம குர்பானி கொடுக்கலாமே அப்படின்னு சுத்திக்கிட்டு வருவாங்க. அது குர்பானி கொடுக்கறது அது சொல்லாது. முதல்ல சொன்ன வாசகம் தெளிவாக இருக்குது, தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம், அது தெளிவான வாசகம். வாசகம் தெளிவாக இருக்குது, ஹதீஸ் வீக்காக இருக்குது. அந்த 4 ஹதீஸும் அடிபட்டு போயிடுது. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னா, ஆதாரப்பூர்வமான ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுது. இந்த ஹதீஸுடைய வாசகம் குர்பானியை பேசுகிறதா? ஐயாமு தஷ்ரீக்கு சாப்பிட்ற நாள், குடிக்கிற நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு குர்பானி கொடுக்கலாம்னு அர்த்தம் வருமா? சாப்பிட்ற குடிக்கிற நாள்னா அந்த அர்த்தம் வராது. அந்த அர்த்தம் வராதுங்கிறதுக்கு இதே ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வரும் பொழுது காரணத்தோட வந்துடுது. எப்படி வருது? இன்ன ஹாதிஹி ஐயாமு அக்லின் வ சுர்பின், இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் வந்து உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள், ஃபலா யஸூமுஹா அஹதுன், அதனால் யாரும் நோன்பு வைக்காதீங்க, அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாதுங்கிறது அது சொல்றாங்க. அதாவது உண்பதற்கும் பருகுவதற்கும் உரிய நாள் என்று சொன்னால் இந்த நாட்களில் நோன்பு வச்சிடக்கூடாது, குர்பானி கொடுப்பதற்குரிய நாட்களாக இது இருக்குதுங்கிற அர்த்தம் அது வராது. ஒரு ஹதீஸிலிருந்து ஒரு சட்டம் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஹதீஸில் அந்த கருத்து உள்ள இருக்கணும். அந்த கருத்து இருக்குமான்னா சாப்பிடுவதற்குரிய நாள், குடிப்பதற்குரிய நாள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி குர்பானிக்குரிய நாள்னு வரும்? குர்பானிக்குரிய நாள்ங்கிற அர்த்தம் அதில் வராது என்பதற்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது போக இன்னொரு ஹதீஸில் அது உண்பதற்கும் குடிப்பதற்குரிய நாள் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் இன்னும் விளக்குற மாதிரி ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய இறைச்சிகளை மாமிசத்தை 3 நாளைக்குள்ளே முடிச்சு போடுங்க, 3 நாளைக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிற கூடாது. ஏன் வச்சுக்கிற கூடாதுன்னாங்கன்னா, அதை ஏழைப்பாளைகளுக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டியது இருக்குது, நீங்கள் வாட்டு சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா மக்களுக்கு அந்த மாமிசம் கிடைக்காதுங்கிறதுனால 3 நாளைக்கு வரைக்கும் மேலே வச்சுக்கிற கூடாதுன்னு தடை செஞ்சு இருந்தாங்க. பிறகு அல்லாஹ் நினைஞ்சிட்டான், குர்பானி கொடுக்குற ஆளுக்கு ஒரு ஊரில் 2 பேர் 3 பேர் கொடுத்தாங்கன்னு வைங்க, அப்போ இறைச்சி பற்றாக்குறை இருக்கும். ஒரு ஊரில் ஒரு 25% பேர் கொடுத்தாங்கன்னு வைங்க, பற்றாக்குறை இருக்காது, எல்லாரும் தாராளமாக இருக்கும். அப்போ செழிப்பு இல்லாமல் வறுமையில் இருக்கிற காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்பானி கொடுத்தா 3 நாளைக்கு மேலே வச்சுக்கிற கூடாது, 3 நாள் அளவுக்கு எவ்வளோ எடுத்து திங்க முடியுமோ தின்னுங்க, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நீங்கள் தர்மம் செஞ்சிடணும், மக்களுக்கு ஏழைப்பாளையில் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம்னு சொல்லிவிட்டாங்க ஆரம்பத்தில். பிறகு என்ன செஞ்சுட்டாங்கன்னு கேட்டால், ஆளுக்கு கொடுக்குறீங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போகுது, அப்படிங்கும் பொழுது என்ன வேணாலும் செஞ்சுருப்போங்க, நீங்கள் கூட தின்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, குழு இந்த சலுகையை மாற்றி என்ன செய்கிறாங்க, குழு நல்லா சாப்பிடுங்க, ஒத்தகிரு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாம் செஞ்சுக்கிறீங்கன்ற சொல்ல அடைஞ்சிட்டாங்க. அதை வந்து குர்பானியை கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, இது வந்து உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள், இது ஐயாமு தஷ்ரீக்கு வந்து நல்லா குடிங்க, சாப்பிடுங்க, அந்த நாளையெல்லாம் வச்சு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சாப்பிட்டு போங்க என்ற ஒரு விஷயத்தில் வைத்துக்கொண்டு அது குர்பானியும் அந்த நாளில் கொடுக்கலாம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெருநாள் நம்ம ஈதுன்னு நம்ம பெருநாளுக்கு வச்சிருக்கிறோம், அந்த ஈதுங்கிற பேரும் அந்த இருக்கு, ஈதுல் அல்ஹாங்கிற பேரும் ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கிறது. என்ன பேர்னா யௌமுன் நஹர். இந்த நாளுக்கு என்ன பேர் இருக்கிறது? நஹருடைய நாள்.
எந்த நாளுக்கு பேர்? இந்த 4 நாளைக்கு அந்த பேர் கிடையாது. நஹருடைய நாள் என்ற யௌமுன் நஹர் என்கிற பேர் இந்த 10வது நாளைக்கு தான் சொல்லப்படும். அதாவது துல்ஹஜ்ஜி மாதம் 10வது நாள் இருக்குல்ல, அந்த நாளுக்கு பேர் என்ன? யௌமுன் நஹர். நஹருண்டா என்ன அர்த்தம்? நஹருண்டா அறுக்கிறது. நஹருன்னா ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் நஹர். இந்த நஹருடைய அர்த்தத்தை வந்து நீங்கள் சூரத்துல் கௌசரில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இன்ன ஆத்தைனாக்கல் கௌசர், உமக்கு கௌசரை நாம் வழங்கியிருக்கிறோம். ஓ சல்லிலி ரப்பிக்க, உமது இறைவனுக்காக தொழுவீராக. ஒன் ஹர், நகர் செய்வீராக. நகர்னா அறுத்து பலியிடுவீராக. அப்போ நகருக்கு என்ன அர்த்தம்? அறுக்கிறதுன்னு அர்த்தம், அறுத்து பலியிடுறது. அப்போ யௌமுன் நகருன்னா என்ன அர்த்தம்? அறுத்து பலியிடுற நாள். அந்த நாளுக்கே பேர் என்னன்னு கேட்டால், பெருநாளைக்கு பேர் அறுத்து பலியிடுற நாள் என்றால் அந்த நாளில் தான் அறுக்கணும். மற்ற நாளைக்கு அதை சொல்ல முடியாது. நகருக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் வந்து அறுத்து பலியிடுங்கள்னு அதை சொல்லுகிறான். அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த ஹஜ்ஜத்தை கடைசி ஹஜ்ஜில் ரசூல் என்ன செய்வாங்க? மக்கள்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இறுதி பேருரையில் இந்த நாள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. சஹாபாக்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வேற ஏதோ பேர் சொல்ல போகிறாங்களே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், சொல்லுங்க. நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம். இந்த நாள் பெருநாள் அன்னைக்கு ரசூல்லா கேட்குறாங்க, இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? சக்கத்துனா நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம். எதுக்காக வேண்டின்னு கேட்டால், ஹத்தா லரன்னா அன்னஹூ சம்மிஹி சிவா இஸ்மிஹி, வேற பேரை கொண்டு அவங்க இதை சொல்ல போகிறாங்க போல இருக்குது என்று நாங்கள் மௌனமாக இருந்துட்டோம். அப்போ திருப்பி அவங்க கேட்குறாங்க, அலைச யௌமன் நஹரி, இது நகருடைய நாள் இல்லையா? ரசூல் என்ன செய்கிறாங்க? அந்த பெருநாள் தினத்தை பற்றி பேசும் பொழுது இது நகருடைய நாள், அறுப்பதற்குரிய நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அப்போ இது என்ன மாதம்னு கேட்குறாங்க. அப்போ நான் மௌனமாக இருந்தோம். இது துல்ஹஜ்ஜி மாதம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு, உங்களுடைய இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் ஆறாளுக்கும், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மான மரியாதைகள் எல்லாம் பைனக்கும் ஹராமுன், உங்களுக்கு மத்தியில் ஹராம் ஆகும். ஒருத்தருடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒருத்தருடைய உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஒருத்தருடைய மானத்தை நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த மாதிரியான புனிதம் என்று சொன்னால், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, யௌமுன் நஹர் எப்படி புனிதமானதோ, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனிதமிக்க மாதம் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, ஃபி பலதிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த ஊர் எப்படி புனிதமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி உங்களுடைய பொருளாதாரங்களும் புனிதமானவை, உங்களுடைய இரத்தங்களும் அதாவது உயிர்களும் புனிதமானவை, உங்களுடைய ஆறாளுக்கும் மான மரியாதைகளும் புனிதமானவை என்று சொல்ற ஹதீஸ்ல ரசூல்லா வந்து அந்த நாளை பத்தி என்ன சொல்றாங்க? இது யௌமுன் நஹராக்கு தெரியுமா? நகர் எவ்வளவு புனிதமான நாள் தெரியுமான்னு கேட்கும் பொழுது, அந்த இது புகாரில் நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் வருது. ஒரு 67வது ஹதீஸை நீங்க பாத்துக்கிறீங்க. புகாரி 67வது ஹதீஸ்ல இந்த இது நகருடைய நாள் இல்லையா என்று கேட்பாங்க. அது அப்ப என்ன வழங்குது? அப்ப குர்பானி கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒன்ஹர் அருங்கன்னு சொல்றான். அறுக்கிற நாள் என்று ரசூல்லா ஒரு நாளுக்கு பேரை வைக்கிறாங்க. அவ பேரை வைக்கும்போது அந்த நாளில் குர்பானி கொடுக்கறதுக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. அந்த நாளில் குர்பானி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை விஸ்தீர்ணப்படுத்த நம்ம நினைத்தோமே ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? 11 கொடுக்கலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? 12க்கு என்ன ஆதாரம்னா இப்ப சொன்னதுக்கு தான் ஆதாரமா இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் புகாரில் 968வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தபனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹருடைய நாளில் எங்களுக்கு ஹுத்துபா உரை நிகழ்த்தினார்கள். உள்ளது மக்காவில், இப்போ உள்ளது மதீனாவில். பெருநாள் கொண்டாடும் போது உள்ள விஷயம் இது. ஹத்தபனன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹரி, நஹருடைய நாளில் ரசூல்லா எங்களுக்கு ஹுத்பா ஓதினார்கள். ஓதிட்டு சொன்னாங்க, இன்ன அவ்வளமா நபுதோ பிஹி ஃபி யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய, இந்த நாளில் நம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தொழுவது. சும்மா நரஜிய பிறகு நம்ம போய் திரும்பி போயிட்டு நன்ஹர நகரு செய்வது. நன்ஹர நகரு செய்ய அறுக்கிறதுங்கிறாங்க. இது நகருடைய நாளில் ஹுத்பா ஓதிட்டு முதல்ல தொழுகை அப்புறம் நகரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதுல நகருங்கிற வார்த்தை தான் நாளுக்கும் நகருன்னு வருது. அந்த செயலுக்கும் அறுத்து பலியிடுறத சொல்வதற்கும் நகரு, நாம் நகரு செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்கிற ஒரு விஷயம் புகாரியில் நிறைய இடத்துல வருது. 968வது ஹதீஸ்ல இருக்கிறது.
அதே மாதிரி வந்து ஹத்தாக்கான யோமுன் நகரி, நகருடைய நாள் வந்த உடனே நகர ரசூல்லா நகர் செய்தார்கள். புகாரில் 1640 நகருடைய நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நகருடைய நாள் வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, அப்படி ஒரு ஹதீஸ் புகாரில் 1640 இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டால், இன்னொரு ஹதீஸில் 1691 ஹதீஸில் நகர ஹதியஹு யோமன் நகரி, நகருடைய நாளில் தங்களுடைய ஹதியை பலிப்பிராணி அறுத்தார்கள். நகர அறுத்தார்கள், யௌமன் நகரி நகருடைய நாளில் அறுத்தார்கள் வருது. அப்போ நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால், ஹஜ்ஜி பெருநாள் என்று அல்ஹாண்டு உல்ஹியா கொடுக்கறதுனாலே அந்த பேர், அந்த நாளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா யௌமுன் நகர், நகருடைய நாள். நகருன்னா அறுக்கிற நாள். அறுக்கிற நாள் என்று பெயரை வைத்துவிட்டு அறுக்கிற நாள் வந்தவுடனே அறுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுமையானால், அறுக்கிற நாளில் அறுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்களேயானால், அப்போ அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் அறுக்கணும் என்பதற்கு தெளிவான சான்று இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த நாள் அறுக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன வேணும், சான்றுகள் எடுத்து காட்டணும். சான்றுகள் இருக்கான்னு கேட்டால், இப்போ நம்ம காட்டினோம்ல, இந்த சான்றுகள் தான் இருக்கே தவிர ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சான்று இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களுக்கு பேர் என்ன, ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள். தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னால் தஷ்ரீக்கு என்ன அர்த்தம், தஷ்ரீக்குடைய நாட்கள் வருதுல, தஷ்ரீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பல அர்த்தங்கள் சொன்னாலும் சரியான அர்த்தம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் உட்பட மற்ற அதிகமான அறிஞர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், தஷ்ரீக் என்று சொன்னால் இறைச்சியை காய போட்டு உப்பு கண்டமாக ஆக்குதல் இருக்கு இல்லையா, அதுதான் தஷ்ரீக்குங்கிற வார்த்தை. அப்போ தஷ்ரீக்குடைய நாட்கள் என்றால் பெருநாள் அன்னைக்கு அறுப்பாங்க, மீதி 3 நாளும் காய போட்டு என்ன செய்வாங்க, அந்த இறைச்சியை பதப்படுத்தும் நாட்கள். அப்போ அன்னைக்கு அறுக்கிற நாள் கிடையாது. தஷ்ரீக்குடைய நாட்கள் என்று சொன்னாலேயே பெருநாளைக்கு அறுத்ததை வந்து சேமித்து வைப்பது, காய வைப்பது, உப்பு கண்டமாக்குவது, அதற்கு பயன்படுத்துகிற நாள், அதனால திங்கிற நாள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கு இறைச்சி அறுத்துட்டோம், அன்னைக்கே திங்க ஒரு நாளில் முடியாது, 4 நாளைக்கு வச்சுருக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாளும் சாப்பிட்டுருக்க, அடுத்த நாள் 4 நாளைக்கு உனக்கு பிறந்த மாதிரி தான், என்ன நோம்புக்கு ஆறாமாச்சுல. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்றதை நம்ம என்ன செய்கிறோம், இந்த உப்பு கண்டம் போடுவதற்கு தான் அந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. உப்பு கண்டம் போடுறதுக்காக வேண்டி உள்ள ஒரு நாளாக இருக்குமே. ஆனால் அதில் ஏன் அறுக்கிறத கொண்டு சேர்க்குறீங்க, அது முதல் நாள் அறுத்துறீங்க, மற்ற 3 நாள் அதை இறைச்சியை காய போட்டு என்ன செய்வாங்க, அதை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். அதுக்குனால அந்த செயல் செய்கிறதுனால தஷ்ரீக்குன்னு அது அர்த்தம். தஷ்ரீக்குடைய நாள்னா உப்பு கண்டம் போடுற நாள், அதுவே காட்டுது முன்னாடி அறுக்கிற நாள் இல்லைங்கிறது. அது அறுக்கிற நாள், இதெல்லாம் அறுக்கிற இறைச்சியை வந்து பாதுகாக்கிற நாள். அதனால தான் அந்த இறைச்சி உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும்போது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நோம்பு வச்சேன்னா மனசு அதிலே போயிட்டு இருக்கும். நல்லா தின்னு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, அடுத்த நாளைக்கும் சாப்பிடு, நோம்பு வச்சுக்கூடாத. அப்போ நோம்பு வைக்கிறதை தடுப்பதற்குத்தான் தஷ்ரீக்குடைய நாள் என்று சொன்னார்களே தவிர அன்னைக்கு குர்பானி கொடுத்தார்கள்ங்கிறது என்பதற்கு என்ன செய்யலை, சொல்லலை. அது அர்த்தம் சொல்கிறாங்க, என்ன சும்மியத்து பிதாலிக்க, ஏன் இப்படி பேர் வைக்கப்பட்டது என்றால், அன்னஹும் கானு யுஸ்ரீகூன ஃபிஹா லுஹூமல் அல்லாஹி, அன்றைய தினத்தில் தான் உல்ஹியாவுடைய இறைச்சிகளை அவர்கள் செய்வார்கள், எகுத்தவுனஹா, துண்டு துண்டாக வெட்டி கத்தித்துனஹா, அதை உப்பு கண்டமாக போடுவார்கள். தஷ்ரீக்குங்கிறது அது அர்த்தம். தஷ்ரீக்குன்னா துண்டு துண்டா வெட்டி காய போடுறது, வெட்டி காய போடுறது. வெட்டி காய போடும் நாட்கள் என் பேர் வந்துச்சு. முதல் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு அறுக்கிற இறைச்சியை இந்த நாட்களில் காய வைத்து பதப்படுத்தி கொள்வது என்பதற்கு தான் வந்துச்சுன்றதுக்கும் போது அன்னைக்கும் அறுக்கலான்னு எப்படி எடுப்பீங்க, அது அறுக்கிறத எப்படி குறிக்கும், அறுக்கிற நாள் ஒரு நாளுக்கு பேரை வச்சாச்சு. ரசூலுல்லாஹ் அந்த நாளில் மட்டும்தான் அறுத்துருக்குறாங்க, அடுத்தடுத்த நாளில் அவங்க அறுத்ததுக்கும் ஆதாரம் இல்லை. அப்படிங்கும் பொழுது அறுக்கிற நாள் பேர் அன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் அறுத்துருக்குறாங்க. மற்ற நாள் உப்பு கண்டம் போடுற நாள்னா என்ன செய்யணும், நீங்கள் அன்னைக்கு மட்டும்தானே இருக்கணும். குர்பானி என்பது துல்ஹஜ்ஜி மாதம் 10வது நாளில் மட்டும்தான் அறுக்கணுமே தவிர மற்ற நாளில் அறுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு தெளிவான ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அதுபோக இன்னொன்று நம்ம பார்க்கணும், அதாவது இந்த குர்பானி எதுக்கு பண்ணுறோம், குர்பானி கொடுக்குறோமா இல்லையா, துல்ஹஜ்ஜி 10ஆம் நாளில் எதுக்காக பண்ணுறோம், இப்ராஹிம் நபியுடைய அந்த தியாகத்துக்காக தான் பண்ணுறோம்.
அல்லாஹ்வே என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹு லில் ஜபீன் வ நாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் இன்ன ஹாதா லஹுவல் பலாவுல் முபீன் வ ஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம் வ தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன் ஸலாமுன் அலா இப்ராஹிம். இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மகனை இருக்கிற மாதிரி கனவு காண்றாங்க, மகன்கிட்ட கேட்குறாங்க. அல்லாவுடைய கட்டளை அதுவாக இருந்தால் நான் தயாருங்கிறார் மகன். கூட்டிகிட்டு போகிறாங்க, அவரை கீழே படுக்க போட்டு அறுக்க முயலும் பொழுது அப்போ என்ன செஞ்சிட்டோம், கூப்பிட்டோம், யா இப்ராஹிம் அறுக்காது நிறுத்து, அது சத்தக்த ருயா நீ கண்ட கனவை மெய்யாக்கி விட்டாய், இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் நம்ம கூலி தருவோம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹாதா ஹுவல் பலாவுல் முபீன் இது மிகப்பெரிய சோதனை, ஜெயிச்சுட்ட, ஓ ஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம் ஒரு மகத்தான ஒரு பழிப்பிராணி அவருக்கு நம்ம வழங்கினோம், அவர் அறுத்தார்னு வருது. அப்போ அறுத்த 3 நாளைக்கு போட்டு அறுத்திருப்பாரு, ஒரு நாள் அவர் அறுத்திருக்காரு. என்னைக்கு அறுத்தார் அன்னைக்கு தானே இருக்கனே. அவருக்கு பழிப்பிராணி எல்லாம் கொடுத்தான்னு சொன்னால் முதல் நாள் ஒன்று, அடுத்த நாள் ஒன்று, அடுத்த நாள் அடுத்த நாள் ஒன்று, அவரை பின்பற்றுவதற்கு தானே இது வந்திருக்கிறது. ஒரு தரக்கன அலைஹி பில் ஆகிரீன் பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு இதை விட்டுவிட்டோம், செய்யுமாறு விட்டுவிட்டோம். இதை வச்சு தான் சுன்னத்தை ஆக்கணுங்கிறான்ல. இப்ராஹிம் நபி ஒரு நாள் குர்பானி கொடுத்தார், அதை உங்களுக்கும் அதை வழிமுறை ஆக்கியிருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் எப்படி கொடுத்தாரு அப்படித்தான் நீங்கள் ஆக்கணும். இப்ராஹிம் நபி 4 நாள் கொடுத்தா நீங்கள் 4 நாள் ஆக்கலாம். இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்துருக்காரு, அல்ல ஒரு நாள் கொடுக்குற ஒரு ஆட்டத்தினால இறக்கியிருக்கான். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ பெரிய பழிப்பிராணின்னு வருது, அது ஒட்டகமா ஆடாதுன்னு தெரியல, பெரிய பழிப்பிராணியை நம்ம என்ன செஞ்சோம், அவருக்கு கொடுத்தோம்னு வருது. அந்த பெரிய பழிப்பிராணியை என்னைக்கு அறுத்தாரோ அன்னைக்கு தானே நம்மள இருக்கணும். அவரை பின்பற்றி அருங்கள் என்று தானே குர்ஆன்ல அந்த வார்த்தையால் தரக்குன அலைஹி பில் ஆகிரீன் பின்வரும் மக்களுக்கு அதை விட்டுருக்கிறோம், விட்டு வைத்திருக்கிறோம், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னா, அப்ப நம்ம என்ன விளங்கணும், குர்பானி என்பது ஒரு குறிப்பிட்ட நோன்பு 30 நாள் வைக்கிறோம்ல, அப்படி உள்ள விஷயம் இல்லை. இது குர்பானிங்கிறது ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வை நினைவுபடுத்துவதற்கு நீனும் செய். அப்படி சொன்னா அந்த ஒரு நாள் தானே செய்யணும். குர்பானியை நினைவுபடுத்துறது, குர்பானிங்கிற 4 நாள் காரியமாக இருந்தா நீங்க இப்ராஹிம் நபியை பின்பற்றி 4 நாள் செய்யலாம். இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் நபி ஒரு நாள் தானே கொடுத்தாருன்னு வருது, ஒரு ஆட்டை ஒரு நாள் தானே கொடுக்க முடியும். வேற வேற பொருளாக இருந்தால் 4 துண்டா வச்சு கொடுத்தாருன்னு ஆட்டுக்கு அப்படி சொல்ல முடியாத. கோதுமையாக இருந்தால் என்ன செய்யலாம், 4 நாளைக்கு பிரித்து தர்மம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆட்டை கொடுத்தாருன்னா ஒரு நாளைக்கு தான் இருக்க முடியும், ஒரு ஆட்டையே 4 நாளைக்கு இருக்க முடியும். அப்போ அவருக்கு ஒரு ஆட்டை கொடுத்தா ஒரு ஆட்டை அறுத்தாரு, அதை உங்களுக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு விட்டு வைத்திருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் நம்ம, அப்போ இப்ராஹிம் நபியுடைய தியாகத்திற்காகத்தான் இந்த குர்பானி என்று இருக்குமையானால், இப்ராஹிம் நபி கொடுத்தது ஒரு நாளா பல நாளா, ஒரு நாள் தான். அன்னை கொடுத்தாதானே அவருடைய சுண்ணத்தை நீங்க பேணியது ஆக முடியும். அல்ல அப்படித்தான் உங்களுக்கு சுண்ணத்தை ஆக்கி இருக்கிறான் என்று பார்க்கும்போது நகருங்கிற பெயரும் அதை காட்டுகிறது, இப்ராஹிம் நபி கொடுத்ததும் அதை காட்டுகிறது. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல என்ன இல்லை, அந்த குர்பானி 3 நாளை கொடுக்கலாம் என்கிற ஒரு கான்செப்டுக்கு இடமே இல்லை என்பதை என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அதை விளங்கி கொள்கிறோம். அது போக இதுல சில நடைமுறைகளை நீ பார்க்கணும். ஒவ்வொருத்தனுக்கு நம்ம கூட்டு குர்பானின்னு வாங்குறாங்கல்ல, நம்மளாம் சேர்ந்து தான் நம்ம சரின்னு பண்ணும்போது அதை செஞ்சோம், நம்மளும் தான் செஞ்சோம். இப்போ என்ன செய்யறோம்னு கேட்டால், ஹதீஸில் இல்லைன்னு ஆகும் பொழுது அப்போ இதில் உள்ள நன்மைகளை சிந்தித்து பார்க்குறோம். உண்மையிலே இது அழகான ஒரு சட்டமாக இருக்கிறது. இந்த சுண்ணத்தை கரெக்டாக பேணி இருந்தோம் என்று சொன்னால் குர்பானி சம்பந்தமாக வர்ற எந்த வித்தனமும் வராத. அன்னைக்கு தான் அறுக்கணும்னா முடியாத, உலகத்தில் பங்கு வாங்கிக்கிட்டு அப்போ அதெல்லாம் அடிக்க முடியுமா, கமிஷன் அடிக்க முடியுமா, ஒன்றும் செய்வோம், அன்னைக்கு தான் அறுக்கணும். அது போக நீங்கள் யாராவது குர்பானி கொடுப்பவர்கள் இருந்தீர்களே ஆனால் துல்ஹஜ் பிறை பார்த்ததில் இருந்து நீங்கள் குர்பானி கொடுக்குற வரைக்கும் நகத்தை முடிய வெட்டாதீர்கள் ஹதீஸில் இருக்குது. என்ன செய்வான்டா, குர்பானிக்கு பங்கை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி ஏன் பங்கை கொடுத்துட்டீங்களா, பெருநாள் அன்னைக்கு பெருநாளுக்கு அடுத்த நாள் கேட்பான், இல்லை உங்களுக்கு 3ஆம் நாள் தான் இருக்க போகிறோம், 3 நாளைக்கு முடி வெட்டாமல் இருப்பான். இது என்னத்துக்கு உனக்கு, அவன் பெருநாளைக்கு முடிஞ்சு போச்சுன்னா பெருநாள் வந்தவொடனே அவன் பாட்டுக்கு முடி வெட்டிட்டு போயிடுவானே, ஈஸியாக போயிடுமா. பங்கு சேர்த்துருந்தா கூட பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும், அந்த ஒரு நாளைக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வியாபாரமாக, ஒரு குறுக்கு வழியில் பணம் திரட்டுகிற வழியாக சில பேர் மாற்றிட்டாங்கல்ல, அதெல்லாம் மூத்தா போயிருப்பார்.
சுண்ணத்தான முறையில் குர்பானி அன்னைக்கு தான் கொடுக்கணும்னா, அன்னைக்கு கொடுக்குறதா பெருநாள் தொழுது இழுத்துட்டு வந்து கொடுத்தா 5 மாடு 10 மாடுக்கு மேலே ஒருத்தனை இருக்க முடியாது, விளங்குதா? அப்போ அம்புட்டு தான் சேர்க்கணும். 80 மாடு 100 மாடு 300 மாடுன்னு வாங்கி கொண்டு அந்த விளையாட்டுலாம் செய்ய முடியாது. அது அவன் செஞ்சுட்டு போயிடுவான். இது பெருநாள் அன்னைக்கு அவன் சந்தோஷமா இருப்பானே தவிர இதை வந்து எடுத்து போட்டு இழுத்து போட்டு செய்யறதுலாம் வராது. அப்போ இதை வைத்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு நன்மை ஏற்படுகிறது. எப்போ இந்த முடி வெட்டுறது, எப்போ நகத்தை வெட்டுறதுங்கிற ஒரு குழப்பம் அதெல்லாம் கூட தீர்ந்து விடுகிறது பாருங்க. அப்போ இந்த குர்பானி கொடுத்தல் என்பது வந்து பெருநாள் தினத்தில் தான் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் தான் கொடுக்க வேண்டும். மீதி உள்ள 3 நாட்களுமே குர்பானி கொடுக்கிற நாள் என்று வரக்கூடிய ஹதீஸ் சரியில்லை. அது உண்ணுகிற பருகுகிற நாட்கள்ங்கிற ஹதீஸ் சரியா இருக்குது. அதுல இந்த கருத்து இல்லை. எந்த கருத்து இல்லை? அது வந்து குர்பானி கொடுக்குற நாள் என்கிற கருத்து இல்லை, திங்கிற நாளுங்கிற கருத்து தான் இருக்குது. உண்பதற்குரிய நாள் என்ற கருத்து வர்றதுனால அன்னைக்கு வந்து நோன்பு நீங்க வைக்க, அதுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. அந்த நாளில் நீங்க நோன்பு வச்சிட வேணாம். அப்போ வந்து நோன்பு பெருநாளைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு நோன்பு வைக்கக்கூடாது, ஹஜ்ஜி பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாளும் நோன்பு வைக்கக்கூடாது. ஏன் நோன்பு வைக்கக்கூடாது? நீ ஒரு குர்பானி கொடுத்துருக்குறீங்க, இறைச்சி நிறைய இருக்கிறது, அதை நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்றீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அந்த ஐயாமு தஷ்ரீக்கில் வந்து உண்ணுகிற பருகுகிற நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சிந்திச்சு பார்க்கும் பொழுது அந்த குர்பானி விஷயமாக நம்ம ஒரு தக்க முறையில் ஆய்வு செய்யாமல் ஏதோ எப்படி பழக்கம் இருக்கோ அப்படியே நம்மளும் இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை ஆய்வு செய்யலை. ஒரு சுட்டி காட்டும் பொழுது உடனே சுட்டி காட்டுறதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம், கரெக்டாக மாற்றிடுவோம். தான் சுட்டி காட்டும் பொழுது ஆமாம் லைஃப்னு சொல்கிறாரு, நம்ம ஏன் அவர் பொய்யா சொல்கிறாரா நெசமாக தான் சொல்கிறார், இவ்வளோ வருமா ஒரு சுட்டி காட்டல. நமக்கு சுட்டி காட்டினவர் வந்து ஒரு ஹதீஸை சுட்டி காட்டி தான் இது பலவீனமாக இருக்குன்னு சொன்னார். நம்ம வேற எதுவும் சரியான ஹதீஸ் இருக்கான்லாம் நம்ம தேடி பார்த்துட்டு தான் இதை சொல்கிறோம். இது அல்லாமல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் யாராக இருக்குன்னு எடுத்து காட்டுறோம். தேடி பார்த்த வகையில் தான், தேடி பார்த்த வகையில் இந்த மற்ற நாட்களே குர்பானி கொடுக்கலாம் என்கிறதுக்கான ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸும் இல்லை, கிடைக்கல. அப்படி இருந்தாலும் இந்த இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆனுடைய கான்செப்ட் பிரகாரம் ஒரு நாள் தான் கொடுக்கணும். இப்ராஹிம் நபி என்னைக்கு கொடுத்தாங்களோ அது ஒரு நாள் தானது. அல்லாஹ் எந்த நாளை தேர்ந்தெடுத்து உன் மகனை அருள்னு சொன்னானோ அது எவ்வளோ பெரிய சிறந்த நாள். அன்னைக்கு பார்த்து ஒரு பழிப்பிராணி அல்லாஹ்வை வழங்குறான் என்று சொன்னால் அந்த நாள் முக்கியம் என்று தானே அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வழங்க சொல்கிறான், அறிக்க சொல்கிறான். அப்போ அந்த குர்பானி எப்படி முக்கியமோ அதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நாளும் முக்கியமானது தானே. அது எப்போ அது முக்கியமானது ஆகும் என்று கேட்டால் அன்னைக்கு தான் கொடுக்க வேண்டும். குர்பானி என்பது அந்த நாளில் தான் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தால்தான் அது சரியா வரும்ன்றது ஒன்று. ரெண்டாவது யௌமுன் நகருடைய அர்த்தம் என்னங்கிறது ஒன்று. நகருடைய நாளில் நம்ம நகரு செய்வோம் அப்படிங்கிறது ஒன்று. அதுபோக சல்லிலி ரப்பிக்க ஒன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுது நீ குர்பானி கொடு, முதல்ல தொழுக அப்புறம் குர்பானி, அது பெருநாளைத்தான் சொல்லுகிறது என்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அந்த வசனம் அமைந்திருக்கிறது. அப்போ அது அப்படி இல்லைன்னு வைத்து கொண்டாலும் நகருடைய அர்த்தம் அதில் விளங்குகிறது. அல்லாவுக்காக அறுத்து என்ன செய்ய, நகரு செய்வாயாக, நகருன்னா ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவாயாகன்னு அர்த்தம். அப்போ அறுத்து பலியிடுதல் என்பது தான், அறுத்து பலியிடுற நாள் என்பது வந்து ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும் உள்ள பெயர். அன்னைக்கு தான் நகரு செய்யணும். அது மாதிரி யௌமுல் அல்ஹான்னு அல்ஹானால உல்ஹியா கொடுக்குறீங்கல்ல, அது குர்பானி தான். அந்த நாள் என்ற ஹதீஸும் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால வந்து இந்த நாம் எதை வைத்து சொன்னோம் என்றால், இந்த இப்னு ஹஜர் ஒரு ஹதீஸ் சரியா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதை வச்சு நம்ம சொன்னோம். ஆனால் அந்த தொடர்பு அருந்த ஹதீஸுங்கிறதுக்கு பதில் சொல்லும்போது தான் இதில் தொடர்பு அருந்து போகாமல் இருக்குது அப்படின்னு இப்னு ஹஜர் சொன்னார். எல்லாருமே நம்பகமானவர்கள் சொல்லிவிட்டார். அப்போ தேடி பார்க்கையில் அதுலேயும் நம்பகம் இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க என்று வருகிறது. அது போக பேச்சுக்கு சில நம்பகமானவர்களை இருந்தால் கூட குர்ஆனுடைய அந்த கான்செப்ட் பிரகாரம் அன்னைக்கு தானே செய்யணும். மற்ற நாளில் அதுக்கு அடுத்த நாட்களில் செஞ்சீங்கன்னா அது இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்தா இப்படி ஆகும். அப்போ அந்த பெருநாள் தினத்தில் தான் நம்ம அறுக்கணுங்கிறதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுக்கு முஸ்தீ பண்ணணும். ரொம்ப அசால்ட்டாக 3 நாள் இருக்கு 4 நாள் இருக்குன்னு அப்படி இருந்து விடாமல் எப்படியாவது பெருநாள் தினத்தில் அறுத்து விடணும்னு நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அவங்கவுங்க அதுக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக அக்கறை செலுத்துவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த நன்மையெல்லாம் நம்ம பின்னாடி சேர்த்து, இந்த நன்மைக்காக நம்ம அந்த முடிவுக்கு வரல. ஹதீஸில் இருக்கும்போது அதில் உள்ள நன்மையை சொல்லி காட்டும். கொடுக்கலான் இருந்தால் அதுதான் நம்ம சொல்லிட்டு போகணும். அப்போ இந்த சில நன்மைகள் ஏற்படுது என்பதை ஒரு ஆதாரமாக சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஆதாரத்துக்கு சொன்னது கிடையாது. ஆதாரம் என்னன்னு கேட்டால்
குர்பானி கொடுக்கிறது 3 நாளும் பெருநாள் தினத்திலையும் அதுக்கடுத்து 3 நாளும் கொடுக்கலாம் என்று சொல்வது தொன்று தொட்டு அப்படி ஒரு நம்பிக்கையில் நம்ம இருந்துட்டோம். நம்மளும் மேம்போக்கா அதை பார்த்துக்கிட்டு சர்ச்சைகளோ விவாதங்களோ வரலங்கும் போது சிலர் கவனிக்க மாட்டோம். எந்த சர்ச்சையும் வராமல் போயிட்டே இருக்குன்னு வைங்களேன், ஆய்வு செய்யணுங்கிற ஒரு சிந்தனை வராது. யாராவது ஒரு கிளப்பி விடும்போது ஆமாம் அப்படி கேட்குறாரு அது உண்மையான்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் நமக்கு ஒருத்தர் சுட்டி காட்டுனது ஒரு வாட்ஸ்அப் வழியாக வந்த ஒரு செய்தி தான். என்ன செஞ்சு அவர் சுட்டி காட்டின ஹதீஸ் இல்லாமல் தேடி பார்த்த ஹதீஸ் பூராமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இது அல்லாமல் எங்கேயாவது ஹதீஸ் கிடைச்சுன்னா என்ன செய்யணும், ஆதாரப்பூர்வமாக இருந்து எடுத்து காட்டினால் அப்போ கூட இது இந்த இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்துங்கிற கணக்கில் வைத்து பார்க்கும் பொழுது அதுதான் வெற்றுன்றாவது வரும். இது முதல் சரியான ஹதீஸ் இல்லை. அப்போ குர்பானி என்பது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அதை தொடர்ந்து 3 நாட்கள் கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு சரியில்லை. அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ நாள் கொடுத்தோம், இந்த வருஷம் கூட கொடுத்தது என்ன ஆகும், அது ஒரு கவலை இருக்கும்ல. இத்தனை வருஷம் நம்ம அவங்கள பாழாகிட்டோமே, 11 கொடுத்துட்டோமே, 12 கொடுத்துட்டோமே, 13 கொடுத்துட்டோமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அது குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னு கேட்டால் நம்ம அது 11 கொடுத்தது மார்க்கத்தை மீறுவதற்காக நம்ம கொடுத்தோம் இல்லை, அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். 12 கொடுத்தது அதுதான் மார்க்கம் நினச்சி கொடுத்தோம். அப்படி தான் அது சுன்னத்து இருக்குது, மார்க்கத்தில் இருக்குன்னு நினச்சி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்மளோட நீயத்தை பார்ப்பான். அறியாமல் தெரிஞ்ச பிறகு மாற்றிக்கிறணும், இனிமேல் உள்ளதுக்கு மாற்றிக்கிறணுமே தவிர. இப்போ உதாரணமாக இந்த கிப்லாவுடைய ஒரு சட்டம் இருக்குது. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பைத்துல் முகத்தஸை நோக்கி என்ன செஞ்சாங்க, தொழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டம் வந்தவுடனே திருப்பவும் காபத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு ஸ்டேஜ் அந்த காபத்துல்லாவை பின்பற்றுவது என்பதில். மக்காவில் இருக்கும்போது காபாவை நோக்கி தொழுதாங்க. மதீனாவுக்கு 16-17 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி ஜெருசலமை நோக்கி தொழுதார்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்த பிறகு திரும்பவும் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி தொழுவ ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிற சரித்திரம் குர்ஆனிலே இருக்குது. எனக்குதா சேக்குழு சுபஹாவுல அந்த சூரா அந்த ஆரம்பமே அதை பற்றி தான் பேசுகிறது. இப்போ சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 16 மாதம் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுதாங்கல்ல, தொழுதனுடைய நன்மையெல்லாம் போயிருமோ, நம்ம மூத்தா போயிட்டாங்க, நம்ம வாப்பாவெல்லாம் இப்போ அந்த பக்கம் திரும்பி தொழுது மூத்தா போயிட்டார, அவருடைய தொழுகைலாம் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க கவலைப்பட்டாங்க. அதாவது காபத்துல்லாவை நோக்கி தொழுவோன்னு 16 மாதமும் வேற பக்கம் நம்ம தொழுதுட்டு போயிட்டோம். அப்போ அந்த வேற பக்கம் தொழுதவர்களாக மூத்தாயிட்டாங்களே, அவங்களுடைய இபாதத்தை வீணா போய்விட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் பொழுது அல்லாஹ் அந்த வசனத்தில் அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுகிறான். ஒமாக்கான் அல்லாஹுல் யுதிய ஈமானுக்கும், அல்லாஹ் உங்களை ஈமானை வீணாக்க மாட்டான். ஏற்கனவே இங்கே தொழுது அதுதான் சரின்னு நினைச்சு தொழுதுனால அது வீணாகாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இபாதத்து உரிய திசையில் நம்ம தொழாவிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், அதுக்கு கூலிய தருவேன் என்று சொல்லுகிறான். அந்த மாதிரி. ஆனால் அது இது முழுசாக இதுக்கு பொருந்தாது. அது வகையில் இப்போ அந்த பக்கம் தொழுவுன்னு சொன்னது வகையில் உள்ளது, மார்க்கத்தில் உள்ளது. இது நம்ம புரிந்து கொள்வதில் உள்ளது, நம்ம மார்க்கத்தில் உள்ளது நினைத்து நம்ம செஞ்சோம், நமக்கு வகையெல்லாம் வராது. இதுதான் மார்க்கத்தில் உள்ளது, இன்னைக்கும் கொடுக்கலாம், நாளைக்கும் கொடுக்கலாம், நாளை கழிச்சும் கொடுக்கலாம், அடுத்த நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மனோ இச்சைக்காக வேண்டி நம்ம அப்படி செய்யலை. அப்படி இருக்குது, ஹதீஸ் இருக்குது. உள்ள நோக்கி தீபா பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லியிருக்கிறாங்க, சொன்னால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி நினைத்தால் நம்முடைய எந்த ஒரு இபாதத்தும் வீணா போகாது. எப்போ வீணா போகாதுன்னு கேட்டால் இனிமே கரெக்டாக நம்ம செஞ்சால் வீணா போகாது. அதெல்லாம் போய் நான் அடுத்த வருஷம் அப்படி தான் செய்வேன்னா அதுவும் சேர்ந்து வீணா போயிடும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்யல, அது எப்போ வீணா போகாது. இப்போ இந்த சட்டத்தை தெரிந்த பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிமுறைப்படி தான் செய்வேன், ஆதாரப்படி தான் நான் செய்வேன் என்று சொல்லி 10 மட்டும்தான் நான் கொடுப்பேன் என்று ஒரு முடிவு நீங்கள் இப்போ எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதற்கு முன்னாடி 11, 12, 13 கொடுத்த எந்த ஒரு அமலும் வீணாக போயிடாது. இல்லை இவங்க நடக்கிறாங்க, நான் அடுத்த வருஷம் 11 கொடுப்பேன், அடுத்த 12 கொடுப்பேன்னா அதுவும் போயிடும், இதுவும் போயிடும். ஏன் தெரிஞ்சுக்கிட்டு மீறுவது, தெரிஞ்சு கொண்டு மீறினால் கடந்த காலத்தில் உள்ளதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நம்ம இந்த நீயத்தை என்ன செய்யணும், எல்லாம் இனிமேல் நான் அதை கரெக்டாக நடந்துக்கிறவேன் என்று மனசில் மாற்றி கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸில் இல்லாமல் செஞ்சிட்டோம், இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் செஞ்சோம், அதை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டு அடுத்தடுத்து இதே வழிமுறையை கையாண்டோம் என்று சொன்னால் அப்போ நமக்கு அதுக்கும் கூலி கிடைச்சிடும். அது கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் ரஹ்மான், அளவற்ற அருளாளன்.
அவன் நம்ம தெரியாமல் செஞ்சதுக்காக பிடிச்சி தண்டிப்பானா? இறை அச்சம் காசை கொடுத்து எதுக்கு போட்டு ஆட்டை வாங்குகிறோம், பல ஆயிரம் ரூபாய்களை செலவு பண்ணுறோம். அது இறை அச்சத்துக்கு தானே செய்கிறோம். இறைவனை நெருங்குவதற்கு அது ஒரு வழியில் தானே செய்கிறோம். அந்த வழிதான் இஸ்லாத்தில் இருக்குன்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு, அதனால செஞ்சோம். அதனால இஸ்லாத்துக்காகத்தான் நம்ம செஞ்சு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் வீணா போய் விட்டதா? 10 வருஷம் கொடுத்தோமே, 15 வருஷம் கொடுத்தோமே, அது கொடுத்து அப்படி மூத்தா போயிட்டாங்க நிறைய பேர் அப்படின்லாம் இருந்தால் அவங்களால பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு சரியான ஒரு வழியை சொல்லி கொடுத்து மீறினா தான் அதெல்லாம் பிடிப்பான். அவங்களுக்கு அந்த ஒரு மார்க்கம் தான் சொல்லப்பட்டுச்சு. அதனால அதுக்கு நம்ம கவலைப்பட தேவையில்லை என்பதை இந்த விஷயமான ஆய்வாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் இது கிடையாது. அது குர்பானி என்பது பெருநாளைக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். இதில் நம்ம முன்னாடி வச்சுட்டோம். மாற்று கருத்துக்கள் வைப்பார்களே ஆனால் அதில் சரியான இருக்குமே ஆனால் அதையும் நம்ம டைம் இருக்குது, அடுத்த குர்பானி வரைக்கும் இருக்குது, டைம் இருக்குது. மற்ற ஆய்வு செய்யட்டும். மறுப்பு இருந்தால் அதனுடைய ஆய்வுகளை போடட்டும். மற்ற அந்த ஆய்வுகள் வந்தால் அது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோங்கிற வகையில் தான் இதை ஆய்வாக உங்களுக்கு முன்னிலை என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்போ உள்ள வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் சரி, மற்றது சரியில்லை என்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்விகளுக்கு செல்வோம்.